யார் அசிங்கப்படுத்திங்கிற? பசிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு இருக்குது. இதில் என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிறதுனால நீ ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிறேன். இதில் நல்லதுக்கு ஒருத்தன் சொல்கிறாயா, அதுக்கு ஒரு அறிவு கொஞ்சம் முதிர்ச்சின்னு வச்சுக்கேன், அதை கொலை பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு பயம் ஏற்படும், உடனே ரசாயன மாற்றம் ஏற்படும். அதனால் அதை சாப்பிடாதுன்றான். அதுக்கு அவனுக்கு பேர் சத்குரு. டேய், உன்னை எதிர்த்து கேட்க மாட்டாங்கன்றதுனால என்ன பண்ணுகிற நீ? கருவேப்பிலை அப்படியே வாடாமல் இருக்குமா? இலை என்ன ஆகும்? வதங்கிடும். காய்கறி வாடாமல் இருக்குமா? கதிரை கட் பண்ணி வச்சுட்டாங்க, நல்லா இருக்குமா? வாடை விட்டு சாப்பிட முடியுமா? நாங்கள் மாடை வெட்டி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கிறோம். நாயை உனக்கு புரியலையா உனக்குன்னு கேட்குறேன் நான். அது எதனா கெட்டு போதுன்னு என்ன பண்ணுகிறேன் நான்? ஃப்ரீசரில் எடுத்துன்னு போய் கத்திரிக்காய் வைக்கிற ஃப்ரிட்ஜில் தானே வைக்கிறோம். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன இருக்குதுன்னு பேசிக்கிறானுங்க இவனுங்கெல்லாம். பெங்களூரில் சகஜயோகான்ட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுனாடா ஆரம்பித்தேன். இருந்தேன் வளர்ந்த ஒன்று என்னடா கறி மீனுக்கும் கடவுளுக்கும் எங்கடா சம்மந்தங்குது? காத்துனுக்குறான்ற நான். யாரு அங்கே ஒருத்தன் மேலே ஒருத்தன் காத்துக்கிறான். நீ காத்துங்கிறது இல்லை, உன்னை விளையாட விட்டு என்ன பண்ணுவாரான்? உன்னை ஆட விட்டு என்ன பண்ணுகிறான்? பார்க்குறான் என்னன்னா மாதிரிலாம் ஆடுறான். எப்படி இருந்தாலும் கவனம். ஒரு ஜானுக்கு மேலே உன்னால் சாப்பிட முடியாது தம்பி. தங்கத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. தங்க பிஸ்கெட் வச்சுன்னுக்கலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. தங்கத்தை பவுடர் ஆக்கி சாப்பிடலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். சாப்பிட முடியாது உன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே. உன்னால் பெண்ணோட இன்பம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மேலே எல்லாமே லிமிட்டெட் தான். நீ நினச்சின்னுக்கலாம் அன்லிமிட்டடாக இந்த சமூகத்தில் பணத்தை எடுத்து போய் வச்சுக்கலாம், பொருளாதாரத்தில் பெருசான மாதிரி காமிச்சிக்கலாம். ஆனால் என்னதான்